அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இது வந்து பிஸ்னஸ் மேக்கிங் ஆர் பிஸ்னஸ் பில்டிங் சீரீஸ் எபிசோட் 1. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், எந்த மாதிரியான ரைட் ஸ்கில் செட் வந்து பிளேஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோடில் பார்க்க போகிறோம் நம்மளோட வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா ரியலாக என்ன அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்த்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா தேங்காய் பால் பிஸ்னஸ். இன்ஸ்டாகிராம் திறந்து பார்த்தாலே தேங்காய் பால் இங்கே போட்டுட்டு அடித்தா வச்ச குறி சிக்கனுமையான்னு ஒரு பாட்டை பேக்ரவுண்டில் பிஜிஎம்மாக போட்டுட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் தேங்காய் பால்னு போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே பேக்ரவுண்டில் போய் பார்த்தா என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவோம் ப்ரௌனி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரௌனிலேருந்து இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து தேங்காய் பால் வித்துட்டு இருக்காங்க. ஓகே, நான் இதை வந்து குறை சொல்லலை, பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக பீப்புள் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க படித்த வேலையை விட்டுட்டு அவங்களுக்கான அவங்களோட ரியல் கோர் ஸ்கில்ஸை விட்டுட்டு ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்டர்ப்ரெனராக ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆண்டர்ப்ரெனருங்கிறது ஆக்சுவலாக அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ஆண்டர்ப்ரெனர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீம் என் கண்ணில் பட்டுச்சு. இதுதான் இந்த வீடியோக்கான அடிச்சுவடே. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் பி லைக். நீங்களும் கோகோனட் மில்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிங்க தானே? ஓகே, ஸோ வித் தட் நோட் இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன லைக் நிறைய பேர் இதை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப வருத்தமாக ஒரு விஷயமா இருந்துச்சு. பீப்புள் அந்த தேங்காய் பால் பிஸ்னஸ்க்கு ஓவர் குவாலிஃபைடாக இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி ஆஸ்பெக்ட். நான் வந்து அந்த பிஸ்னஸை குறை சொல்லலை. நிறைய பேர் விசிபிளாக பார்க்கும்போது காரில் வர்றது, பைக்கில் வர்றது, ஒரு ஃபேன்சியான டேபிள் வாங்கி வைக்கிறது, அதுக்கு ஒரு லைட் செட்டப் போடுறது, அவங்க அதை மெனக்கட்டி தே ஆர் டூயிங் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் கிவிங் குயிக் மணி. குயிக் மணி தர்றது எல்லாமே பிஸ்னஸ் கிடையாது. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. குயிக் மணி வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அது லாங் டேர்ம் பிஸ்னஸ் கிடையாது. அதை க்ளோரிஃபை பண்ணுற சொசைட்டி ரொம்பவே மோசமான சொசைட்டி. ஏன் அதை க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காயினுக்கு 2 சைடு இருக்குது. ஒரு சைடு ஆஃப் காயினில் ஓகே அவங்க வந்து வெளியே வராங்க, பேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்டெப் அப் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தாலுமே ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜென்ரலாக வயசானவங்க, கஷ்டப்படுறவங்க, வீட்டில் வந்து அவனோட பசங்க பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிற எல்டர்லி பீப்புள், எஜுகேஷன் பேக்ரவுண்டில் பின்தங்கினவங்க, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் பின்தங்கினவங்க தான் இந்த மாதிரியான ஸ்டால்ஸ் வந்து லாஸ்ட்டு என்னோட கப்பல் ஆஃப் நான் வளர்ந்த 10 இயரில் பார்க்கும்போது எனக்கு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான பீப்புள் வந்து ஓகே அன்னன்னைக்கு ஓகே ஏதாவது நமக்கு ஒரு 100 200 கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான செக்டருக்குள்ளே ஓவர் குவாலிஃபைடான பீப்புள் லைக் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க, லைக் அபரிவிதமாக திங்க் பண்ணுறவங்க, அவங்களோட பர்டிகுலர் என்டையர் எக்கோசிஸ்டம் இன்ஜினியரிங் முடித்த கிராஜுவேட்ஸ் எல்லாருமே இறங்கி அந்த பிஸ்னஸ்குள்ளே வராங்க. யாரோட வாழ்வாதாரத்தை நம்ம கை வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கோம், பட் அந்த ஸ்மார்ட்னஸை வச்சு என்னால் பணம் பண்ண முடியுது, பட் அந்த பணத்தை யார்கிட்ட இருந்து பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பண்ணணுங்கிறதுக்காண்டி இன்னொருத்தரோட வழியில் போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஸோ ப்ராப்ளமாக நான் பார்க்குறது இங்கே என்ன அப்படின்னா, யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரியான பீப்புளுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஸோ யார் இதில் ஹர்ட் ஆகுறாங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பீப்புள் இந்த ஸ்டால் கைண்ட் ஆஃப் செட்டப்பே நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்களே நார்மலாக பாருங்கள். ரோட்டில் கொய்யாக்காய் வித்துட்ருப்பாங்க ஒரு அக்கா, மாவு வித்துட்ருப்பாங்க ஒரு அம்மா. இவங்கெல்லாம் லைக் தேர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் தட். ஓகே, ஆனால் இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்க போடுவோம், ஸ்டாலாக போடுவோம், தேங்காய் பால் இப்போன்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராடக்ட் ரொம்ப கஸ்டமருக்கு அட்ராக்டிவாக வைக்கிறாங்க. லைக் தே டாக் இன் சச் எ வே. அதை எப்படி பிளேஸ் பண்ணணும், கீ யூஎஸ்பி என்ன வைக்கணும், மார்க்கெட்டிங் என்ன பண்ணணும்லாம் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அந்த செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து யார் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான பீப்புள்ஸ் லைக் கொயக்கா விற்கிற அக்காவோ, மாவு விற்கிற அம்மாவோ, அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இன்ஸ்டாகிராமில் பெரிய செலிபிரிட்டியாகவும் இருக்க மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண கூட தெரிஞ்சிருக்காது. பட் ஐ திங்க் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் த ரைட் வே கோஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ளஸ் கன்ஃபியூஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னா, ஓகே எனக்கு இன்னும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும், சிஸ்டம் வந்து விலைவாசி ஏறிட்டே போகுது, ஜாப்ஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லை, சிஸ்டம் வந்து என்ன ரிவார்ட் பண்ண மாட்டேங்குது, எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் நம்ம போய் இன்னொருத்தரோட ஸ்கிரிப்டை எடுத்து அதில் நடிக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட்டு. எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும், அதாவது
என்னால் மேலே போக முடியல, எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கல, இந்த மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷனை கொண்டு போய் வல்னரபிளாக இருக்கிற பீப்புள் மேலே திணிக்கிறது வந்து ஜென்யூன்லி இஸ் நாட் குட். மணி மேக்கிங் காட் கன்ஃபியூஸ்ட் வித் பில்டிங் அ பிஸ்னஸ். இங்கே அதுதான் நான் கோராக பார்க்குறது. இங்கே நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதையும் பிஸ்னஸையும் இன்டர்லிங்க் பண்ணிக்கிறாங்க. குயிக் இன்கம்மை ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட இன்டர்லிங்க் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு மணி சம்பாதிக்கணும்னு நான் நினச்சேன்னா தாராளமாக ரேப்பிடோவில் கேப்டன் புக் பண்ணிவிட்டு ரேப்பிடோ எடுத்து ஓட்டலாம். ஓகே, தட் இஸ் லைக் குயிக்காக மணி மேக் பண்ணுறது. பட் வாட் வி ஆர் பேஷனேட் இன்டு, இது இன்னைக்கான மணி சம்பாதிக்கப்படுற விஷயமா, இல்லை என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோ நான் என்னோட லைஃப் லைனை அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயமான்னு பார்க்கணும். ஸ்டில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, திஸ் இஸ் பி மை ஒன்லி சோர்ஸ் ஆஃப் திங். இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஸ்டால்லாம் தாராளமாக எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஐம் நாட் கிரிட்டிசைசிங் தட். மை பாயிண்ட் இஸ் லைக், இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஏர்னிங் அ குட் ஜாப், if you are good at like some profession, build career on top of the profession, build something big. Don't get into this trap of cage. சின்ன கூடா இருந்தானா பெரிய கூடா இருந்தானா கூடு தான். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஆக்சுவலி ஏ பிஸ்னஸ், அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஒன் வேர்ட் தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ், கிரியேட். ஸோ நோ காப்பி, நோ ரீப்ளேஸ், நோ கம்பீட் வித் த புவர். வி ஹாவ் டு கிரியேட். ஓகே, ஸோ பிஸ்னஸ் இஸ் அ சிஸ்டம். ஜென்யூனாக தேவை இருக்கிற ஆளுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறது தான் பிஸ்னஸ். அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கீ டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் காப்பி வாட் இஸ் எக்ஸிஸ்ட் வர்சஸ் பில்டிங் வாட்ஸ் மிஸ்ஸிங். என்ன இல்லையோ அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதை விட்டுட்டு ஓகே, இதில் சேடஸ்ட் பார்ட் நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, ஒரு தேங்காய் பால் கடை போட்டோன்னா வரிசையாக தேங்காய் பால் கடை தான். தேங்காய் பால் தேங்காய் பால் தேங்காய் பால். டேக் இட் ஃப்ரம் வல்னரபிள் டு கிரியேட் ஃபார் எவ்ரி ஒன். நான் தமிழ் பிஸ்னஸ்மெனில் நிறைய பேரோட ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன், நிறைய பேரோட இன்டர்வியூஸ் கேட்டிருக்கேன். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அவங்க சொசைட்டிக்கு திருப்பி என்ன கொடுத்தாங்க, ஸ்கூல்ஸ் கட்டியிருக்கேன், காலேஜ் கட்டியிருக்கேன், பீப்புளை இன்க்ளூசிவாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கணும், நான் வளரணும், மற்றவங்களை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் அப்ரோச் ஆஃப் கிரியேட்டிங் எ பிஸ்னஸ். குயிக் மணி எக்ஸிட் வர்சஸ் சஸ்டைனபிள் வேல்யூ. வந்தோம் காசு பார்த்தோம் வெளியே போனோங்கிறத தாண்டி என்ன வேல்யூ நமக்கு எடுத்துகிட்டு வரோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். we have to create livelihood, not to displace livelihood. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட லைஃப்பை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஆக்சுவல் பிஸ்னஸ். ரியல் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் டேக்கிங் ஃப்ரம் வல்னரபிள், இட் இஸ் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம். தேவைப்படுறவங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் ரியல் ஆண்டர்பிரினர்ஷிப். மைண்ட் செட்டாக நம்மக்கிட்ட 4 மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த 4 மைண்ட் செட் ஷிஃப்ட்டுங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். 1, பேஷன்ஸ். பொறுமையாக இருக்கணும். வந்தோம் உடனே காசு பார்த்தோம், இன்னைக்கு எவ்வளோ கல்லா கட்டணுங்கிறது வந்து பிஸ்னஸில் மேட்டரே கிடையாது. அமேசான் 7 வருஷமாக கன்சிக்யூட்டிவாக லாஸ் தான் மேக் பண்ணாங்க. இன்னைக்கு அமேசான் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் ஜெயண்ட். கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க கூகுளோட உட்காந்து. ஸ்லோ இஸ் ஸ்மூத், ஸ்மூத் இஸ் ஃபாஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ரஷ்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு போட்டோம், இன்னைக்கு எவ்வளோ காசு சம்பாதிச்சோம், எவ்வளோ ஜென்ரேட் பண்ணோங்கிறது இங்கே மேட்டரே கிடையாது. அண்ட் முக்கியமான ரூல் 2, கிரியேஷன். நான் யூனிக்காக என்னோட ஸ்கில்லை வச்சு, என்னோட போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது தான் பிஸ்னஸே தவிர, இன்னொருத்தன் பண்ணிட்டான் கட் காப்பி பேஸ்ட்னு போனால் இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் ஆல் டுகெதர். ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் முந்தி டீ கடையில் உட்காந்து நல்லா பேசுவோம். பேசும்போதெல்லாம் வேலைக்கு போக பிடிக்கல, பெட்ரு வந்து ஒரு டீ கடை போட்டுடலாமா, டீ கடை என்னென்ன பார்த்துட்டு இங்கே எவ்வளோ பேர் டீ கடை பிஸ்னஸ் வந்து யோசிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், டீ கடை பிஸ்னஸ் யோசிச்சிருப்பீங்க. அந்த அண்ணன் போடுற ஆத்துறதை பார்த்துட்டு ஓகே, ஒரு நாளைக்கு நானே ஒரு 3-4 டீ குடிக்கிறேன், ஒரு 30-40 ரூபா செலவு பண்ணுறேன், இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் மனசுலேயே போட்டிருப்போம். என்னைக்காவது அந்த அண்ணன்ட்ட போயிட்டு, ஆனால் அந்த டீ கடை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகுது, எத்தனை மணிக்கு எந்திப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயந்து, அதாவது என்னால் 9 to 5 ஜாபை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயந்து நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு வர்றீங்கன்னா பிஸ்னஸ்குள்ளே வராதிங்க, அவ்வளோதான். இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு கேரி த வெயிட், யூ ஆர் நாட் ரெடி டு பில்ட் அ பிஸ்னஸ். என்னைக்கு உங்களால் உங்கள் பர்டிகுலர் செல்ஃப் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ண முடியும், உங்களால் உங்களுக்கு ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட ஜாபை மேனேஜ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நான் போகணும், எனக்கு என்னோட கெப்பாசிட்டிக்கு இந்த ஜாப் வந்து பத்தலை அப்படிங்கிற மைண்ட் செட் வரும்போது ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியாது. ஃபைனலாக பிஸ்னஸ் இஸ் எ லாங் கேம். ஓகே, இப்போ பார்க்குற இந்த ரீல் அட்டென்ஷன் இருக்குல்ல, ப்ரௌனி ஆரம்பித்தப்ப கொஞ்ச நாள் இருந்துச்சு,
கோகோனட் மில்க் இப்போ கொஞ்ச நாள் போகும், அடுத்து வேற ப்ராடக்ட் வந்துடும். குட் ப்ராடக்ட்ஸ் வந்து மந்த்ஸ் வரைக்கும் தாங்கும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அது இயர்ஸுக்கு வரும். லெகசி ஆஃப் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தலைமுறையே தேவைப்படும். இதுதான் முக்கியம். கன்சிஸ்டன்டி வில் பீட் எவ்ரி நாய்ஸ். இன்னைக்கு மேபி கோகோனட் பால் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கலாம், 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸே இருக்காது. ஸோ இதுதான் இங்கே முக்கியமே. ஹவு டு ஸ்டார்ட் ரைட், இதுதான் முக்கியமான அடுத்த விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, அப்சர்வ் டீப்லி, ஃபைண்ட் த ரியல் ப்ராப்ளம். இங்கே வாட்டுங்கிறது தான் முக்கியம். எந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண போகிறோங்கிறதா முக்கியமே தவிர எப்படி பண்ண போகிறாங்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்துச்சு, டெக்னாலஜி இருக்குது. ப்ராப்ளம் என்னங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜென்யூனாகவே உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் இருக்கானாங்கிறது செகண்ட். ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, அந்த ப்ராப்ளம் இருக்கிற ஒரு 5 பேர்கிட்ட போய் இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நீ எனக்கு காசு தருவியான்னு சொல்லி அவங்ககிட்ட வேலிடேட் பண்ணுங்க. அசம்ஷனுக்குள்ள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேலிடேட் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபி. ஸ்டார்ட் ஸ்மால். கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மொத்தமாக போனாலே நான் எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும், 20 லட்சம் இருந்தால் தான் போவேன், என்கிட்ட காசு இல்லை, அந்த கதைலாம் இல்லை. ஸ்டார்ட் ஸ்மால். ஃபெயில் ஆகுறீங்களா, பில்ட், டெஸ்ட், லிசன், இம்ப்ரூவ். பில்ட், டெஸ்ட், லிசன், இம்ப்ரூவ். இது ஒரு சைக்கிள். அன்லெஸ் நீங்கள் ஒரு ஜென்யூனாக நீங்கள் இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் இன் டைம் யூ வில் பி இம்ப்ரூவ்ட். ஸோ இதுதான் முக்கியமே. இந்த சைக்கிளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 மிஸ்டேக் பீப்புள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வைக்கிற இது என்ன அப்படின்னா, ஒன்று அண்டர் ப்ரைஸிங். நான் ஓகே இப்போ மார்க்கெட்டில் உதாரணத்துக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்காய் பால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 30 ருபீஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே இப்போ பக்கத்தில் ஒருத்தன் கடையை போட்டானா 20 ருபீஸ் குறைக்கிறேன், அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. இஃப் யுவர் ப்ராடக்ட்க்கு ஜென்யூனாக என்ன ப்ரைஸிங் பண்ணுமோ அந்த ப்ரைஸிங் மட்டும் பண்ணுங்கள். தேட் வில் பிரிங் இன் மோர் லாயல் கஸ்டமர்ஸ். ஓவர் ப்ரைஸும் பண்ணாதீங்க, அண்டர் ப்ரைஸும் பண்ணாதீங்க. ப்ரைஸை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னா அவங்க லாயலாகவே இருக்க மாட்டாங்க. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் லாயலிட்டி, தட் இஸ் வேர் வி கிரியேட். அண்ட் கரெக்டான மெட்ரிக்ஸ் வச்சு உங்கள் பிஸ்னஸை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு சேம் தேங்காய் பால் பிஸ்னஸ் இன்சிடென்ட்டே சொல்கிறேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 100 லைக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா என் தேங்காய் பால் பிஸ்னஸ் நல்லா ஓடுதுன்னு அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு நான் எவ்வளோ லிட்டர் விற்றேன், அன்னைக்கு என் கையில் எவ்வளோ காசு வந்துச்சுங்கிறதான் அதில் ரைட் மெட்ரிக்ஸ். இங்கே நிறைய பேர் தப்பான மெட்ரிக்ஸ் வச்சு தப்பான பிஸ்னஸை எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீடாக போகிறங்கிற பேரில் ஃபவுண்டேஷன் நீங்கள் போடாமல் விட்டுட்டிங்கன்னா அட் சம் பாயிண்ட் இன் டைம் இட் வில் ஃபெயில். இதுதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சீரீஸ் எபிசோட் 1. உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பற்றினதில் உங்களுக்கு வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஆர் வெல்த் கிரியேஷன் எபிசோட் நம்பர் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க.